என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு குறிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக இருந்ததுனால தமிழில் வீடியோ எதுவும் போடலை. சரி, ஏதாவது இப்போது வீக் டேஸில் எதனா போடலன்னா பங்குச்சந்தை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, அது வார இறுதி நாட்களில் பேசிப்போம். சரி, ஒரு அரசியல் பற்றி ஒரு வீடியோ போடுவோம். ரொம்ப நாளாச்சு அரசியல் பற்றி பேசி. அரசியல்னு சொன்னால் யாரை பற்றி பேச போகிறோம்? தமிழக வெற்றி கழகம் தான். அதுதான் எல்லாருமே இப்போ ஒரு மீம் ஸ்டாக் மாதிரி ஓடின்னு இருக்கு. நான் வந்து என்னோட ஸ்டைலில் ஒரு சின்ன கம்பேரிசன், ஒரு சின்ன கதை, ஒரு அழகான கதை சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. திரைப்படம், ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க, பிரம்மாண்டமான திரைப்படம் எடுக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய ஹீரோ. முதல்ல அந்த ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு மிகப்பெரிய தொகையை ஒரு சம்பளமாக கேட்பார். அவருக்கு சம்பளமாக கொடுப்பாங்க. யார் சம்பளம் கொடுக்கறது? தயாரிப்பாளர். ஸோ தயாரிப்பாளர் தான் பணத்தை வந்து ஹீரோவுக்கும் கொடுப்பாரு. படத்தை எடுக்கிறதுக்கு உண்டான செலவும் தயாரிப்பாளர் தான் செய்வார். இது வந்து ஒன்று. அடுத்தது, அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு முழுசாக ஒரு இன்சார்ஜு, அவர் வந்து டைரக்டர். ஒரு டைரக்டர் தான் வந்து இந்த கதையெல்லாம் இது செலக்ட் பண்ணி எப்படி படம் எடுக்கிறது அப்படின்னு படம் எடுப்பாங்க. சரி, இப்போது கேள்வி என்னென்னா, அந்த படம் சரியாக ஓடவில்லை என்றால் ஹீரோவுக்கு நஷ்டமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த படம் வெளியாவதற்கு முன்னாடியே, அந்த படம் நடிப்பதற்கு முன்னாடியே அந்த ஹீரோ அந்த பணத்தை வாங்கிடுவார். ஸோ அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஒருவேளை அவருடைய படங்கள் தொடர்ந்து மோசமாக இருந்தால் அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து இவர் கேட்குற பணத்தை கொடுக்க மாட்டாங்க. அதாவது எதிர்காலத்தில் வேணால் அவங்களுக்கு பிரச்சனை வரலாமே தவிர, நிகழ்காலத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க பணத்தை வாங்கிடுவாங்க. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, அந்த படத்தை தயாரிச்சிட்டாரு, தயாரிப்பாளர் படத்தை தயாரிச்சிட்டாரு. அந்த படம் சரியாக ஓடலைன்னா அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துலேயும் ஒரு விநியோகஸ்தர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காமிச்சு, பல நேரங்களில் ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் நடிக்கிற படத்தெல்லாம் படம் எடுத்து போட்டு கூட காமிக்க மாட்டாங்க. படம் பூஜை போடுற அன்றைக்கே நீங்கள் வேணும்னா உங்களை காசு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் படம் வந்து முடித்ததுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு தான் நான் வேலை பேசுவேன்னா, நீ வெளியே போங்க, வேறு யாராவது வாங்கிப்பாங்க. ஏன்னா பெரிய நடிகர்கள்னால் கண்டிப்பாக படம் ஓடிட்டு நிறைய பேர் வாங்கிடுவாங்க. ஸோ எல்லா மாவட்டத்தில் இருக்கிற விநியோகஸ்தர்களும் பணத்தை கொடுத்து அந்த படத்தை வாங்கிடுவாங்க, உரிமையை வாங்கிடுவாங்க. அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான உரிமையை வாங்கிடுவாங்க. சரி, அதனால் அந்த படம் சரியாக ஓடலைன்னா ஹீரோவுக்கு நஷ்டமா? இல்லை. ப்ரொடியூசருக்கு நஷ்டமா? இல்லை. அப்புறம் யாருக்கு தான் நஷ்டம் அப்படின்னா, அந்த விநியோகஸ்தர்கள் இந்த படத்தை வாங்கிறதுக்கு பணத்தையும் கொடுத்து, அதுக்கப்புறம் தேட்டருக்கு வாடகை கொடுத்து, அதுக்கப்புறம் போஸ்டர்லாம் ஒட்டி, அப்புறம் லோக்கல் சேனல்லலாம் விளம்பரம் பண்ணி, எந்தெந்த இதில் சோஷியல் மீடியாலலாம் விளம்பரம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த படம் ஓடணும். அந்த லாபம் வந்தால் அந்த விநியோகஸ்தர்களை சேரும். நஷ்டம் வந்தாலும் அந்த விநியோகஸ்தர்களை சேரும். இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் உருவாகிறது. இந்த படத்துக்கு முதல்ல யார் ஹீரோ அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை, அது ஆக்டர் விஜய் தான் ஹீரோ. இப்போது அவர் பொலிட்டீஷியன் விஜய். சரி, யார் தயாரிப்பாளர் அப்படின்னா, நிறைய படங்களுக்கு தயாரிப்பாளர் அப்படின்னு பேர் வருது இல்லைங்களா, அதில் பாதிக்கு மேலே வந்து பினாமியாக தான் இருக்கும். என்னுடைய சொந்த அனுபவமே சொல்கிறேன் பாருங்கள். நான் வசித்த ஒரு குடியிருப்பில் ஒரு நடிகை, அவங்க வந்து பெரும்பாலும் டிவி சீரியலில் தான் நடித்தாங்க. ஏதோ 2-3 படங்களில் கதாநாயகி தோழியாகவும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஏழ்மையான பேக்ரவுண்டு தான், அவங்க வசதியானவங்க கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த குடியிருப்பில் அவங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு, சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு தான் இருந்தாங்க. அது கூட சொந்தம் கிடையாது. அப்போனா பார்த்துங்க, ஓரளவு வசதியாக இருக்கிறவங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன், அவங்க வந்து படம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை என்னென்னா, உண்மையான தயாரிப்பாளர் வேறு யாராவது இருப்பாங்க, இவங்கள பினாமியாக பயன்படுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தயாரிப்பாளர் கண்டிப்பாக வந்து அதை வரிச்சுன்னா, மற்ற தயாரிப்பாளர்கள்லாம்
ஏதாவது பினாமியாக இருக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. எதனால் இதை சொல்ல வரேன்னா, யாரோ ஒருத்தர் வந்து மாற்று கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு வராங்கன்னா, நம்ம சேர்த்துப்போம். ஏன் சேர்த்துப்போன்னா, அவர் ஒரு நல்ல தலைவராக இருந்தால், அவரை ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 50,000 பேரோ, 1,00,000 பேரோ இருக்க மாட்டாங்களா? ஸோ அவரை நம்ம சேர்த்துக்கணும்னா, அந்த 50,000 ஓட்டு, 1,00,000 ஓட்டு நமக்கு கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற கட்சிகள்ல இருக்கிற தலைவர்கள கட்சிகள் சேர்த்துப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ஆதவ அர்ஜுனா போனாரு. ஒரே ஒரு தொண்டர் கூட ஆதவ அர்ஜுனா கூட தவேகாவுக்கு போகல. அப்பன்னா ஒரே ஒரு தொண்டர கூட கொண்டு வரல. இவர் மூலமா ஒரே ஒரு ஓட்டு கூட அது அவருடைய ஓட்டு வேணா கிடைக்கும். அவர் மாமனார் ஓட்டு கிடைக்காது. அவருடைய மாமியார் ஓட்டு கிடைக்காது. ஏன்னா, அவங்க மாமியார் வந்து அதிமுகல இருக்கிறாங்க. அவருடைய மச்சனம் ஓட்டு கிடைக்காது. ஏன்னா, அவர் தனி கட்சி வச்சிருக்கிறாரு பாண்டிச்சேரியில. ஸோ, இவருடைய ஒரே ஒரு ஓட்டுக்காகவா வந்து அவ்வளோ பெரிய பதவி வந்த உடனே, மிகப்பெரிய பதவி எல்லாம் குடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவரு தனியா வரல. அ சில பல விட்டமின் அ எம்மோட வந்திருக்கிறார். ஸோ, அவர் தான் தயாரிப்பாளர். சரி, டைரக்டர் யாரு? அப்படின்னா, வேற யாரு? நம்ம புஷி ஆனந்த் தான். திறமையான டைரக்டரா இருந்தா, சந்திரமௌலி திறமையான டைரக்டரு ஆந்திரால. ஆனா, அவரு இங்க வந்து தமிழ்ல படம் எடுப்பாரு. அட்லி சிறந்த டைரக்டர் இங்க. அவரு போய் ஹிந்தியில போய் படம் எடுப்பாரு. அந்த மாரி இவரு பாண்டிச்சேரியிலேருந்து இங்க வந்திருக்கிறாரு. அவர் தான் தயாரிப்பு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அப்படின்றத சொல்லிறேன் பாருங்க. படம் நிறைய பெரும் பணச்செலவோடு, பெரும் பொருட்செலவோடு படம் தயாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நடிகர் விஜய் அது ஏற்கனவே வந்து அவருடைய ஷேர் வந்து வாங்கிட்டுருப்பாரு. இப்போ அடுத்தது இந்த படம் தயாரித்ததுக்கப்புறம் வெளியிடப்படணும். வெளியிடப்படுறதுக்கு முன்னாடியே எப்படி மிகப்பெரிய ஹீரோக்கள்லாம் இந்த படம் நல்லாயிருக்குன்ட்டு படம் முடியறதுக்கு முன்னாடியே சொல்லி வாங்கிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு தொகுதியிலையும் யாரெல்லாம் நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் நீங்கள் நிற்கிறீங்க, யார்கிட்டலாம் 5 கோடிக்கு இது வாங்க, யார்கிட்டலாம் 2 கோடிக்கு இது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து அவர் செலவு வந்து கலெக்ஷன் பண்ணிகிட்ருப்பார். இப்போது அந்தந்த தொகுதியில் நிற்கிறாங்க இல்லைங்களா எம்எல்ஏ, அவங்களாம் தான் அந்த பட விநியோகஸ்தர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி படத்துக்கு பணத்தை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து கட்சிக்கு பணத்தை கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் தியேட்டர் வாடகை, விளம்பர செலவு, போஸ்டர் ஓட்டுற செலவுலாம் இருக்கோ, அந்த மாதிரி வந்து எவர் சில்வர் டப்பா கொடுக்குறது, இந்த பரிசு பொருட்கள், இலவச பொருட்கள் கொடுக்குறது, அப்புறம் பிரச்சாரம் மேற்கொள்கிறது. ஸோ, இவங்க கட்சி கேட்குற 2 கோடியோ 3 கோடியும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் 2 கோடி 3 கோடி செலவு பண்ணி அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கணும். ஜெயிச்சு வந்தால் அந்த பணத்தை அவங்க அதை விட அதிகமாக சம்பாரிச்சிருவாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்கிற இவங்க எதுவுமே வந்து இவங்க மாற்றே கிடையாது. அதாவது திரைப்படம் ரஜினிக்கும் விஜய்க்கும் நான் தான் மாற்று அப்படின்னு நான் வரேன்னாக்கா, அவங்க செய்யாததான் நான் செய்யணும். அதுதான் மாற்று. அவங்க படத்தில் 2 டுயட் இருக்குதுன்னா என் படத்தில் 2 டுயட். அவங்க படத்தில் 4 சண்டை இருக்குதுன்னா என் படத்தில் 4 சண்டை. அவங்க படத்தில் 3 காமெடி சீன் இருக்குதுன்னா என் படத்தில் 3 காமெடி சீன். எல்லாம் வச்சுட்டு அப்புறம் நான் ரஜினிக்கு விஜய்க்கு மாற்றுன்னா யார் நம்புவாங்க? இப்போது திமுகவுக்கு மாற்று. திமுக மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 கொடுக்குறாங்க. இப்போ 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னுங்கிறாங்க. உடனே இவங்க 2,500 கொடுக்குறேன்ட்டாங்க. திமுக வந்து டவுன் பஸ்ஸில் பெண்களுக்கு இலவசம்னா, நாங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் இலவசம். ஸோ, இது காலாகாலமாக வந்து திமுகவும் அதிமுகவும் தான் இந்த வேலையை பண்ணின்னு இருந்தாங்க. நீங்கள் செஞ்சீங்களா? அதை நான் செய்வேன். நான் செஞ்சேன்னா அதை நீங்கள் செய்வீங்க. ஆனால் இது 2த்துக்கும் மாற்று அப்படின்னா, அது உண்மையிலேயே வந்து சீமான் மட்டும்தான் மாற்று. ஏன்னா அவர் மட்டும்தான் இதை வந்து இவங்க செய்கிறத காப்பி அடிக்கலை. ஆனால் தாவேக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம எதுக்கு ஒரு புதுசாக ஒரு படத்தை எடுத்து ரிஸ்க் எடுத்துக்கின்னு, தெலுங்கில் ஒரு படம் வந்துருக்குதா, அந்த படத்தை அப்படியே காப்பி அடித்து இங்கே வந்து நம்ம எடுத்துருவோம். ஏதோ நம்ம மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஹீரோ இதுக்கு ஏற்ற மாதிரி கதையில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சில மாறுதல்களை நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த படம் வந்து எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சு சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு ஏப்ரல் 24 போயிட்டு மே 4 படம் ரிலீஸ் ஆகிடும். சிலர்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க, மே 4 தாவேக்காவுக்கு பால் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட்
நான் வந்து ஏதோ ஒரு பத்திரிகை நண்பர் ஒருத்தர், ஒரு மிக பிரபலமான பத்திரிகை நண்பர். அவர பார்த்தப்போ நான் கேட்டேன், "ஏங்க இவரு ஜெயிப்போன்ற நம்பிக்கை இவருக்கு இருக்குதாங்க. ஆ அரசியலுக்கு வராரு" அப்படின்னு கேட்டேன். அப்ப அதுக்கு அவரு சொன்னாரு, "சார் நீங்கலாம் வெளிய இருக்கிறீங்க சார். உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது சார். அவங்க கணக்கே வேற சார்" அப்படின்னு சொன்னாரு. அவ்வளோதான். அதுக்கு மேல அவரு விளக்கமா அவர் சொன்ன விதத்திலேருந்தே தெரிஞ்சுதுன்னா, அதுக்கு மேல நான் விளக்கமா கேட்டா அவரு சொல்ல மாட்டாரு. ஸோ இந்த மே மாசம் 4ஆம் தேதி இந்த தாவேகா படம் தோல்வி அடைஞ்சால், அதனால அ சினிமா நடிகரான அ விஜய் நஷ்டமடைவாரான்னா, இல்லை. அவருக்கு உண்டான சம்பளம் போய் சேர்ந்து விட்டது. சரி, டைரக்டர் புசி ஆனந்துக்கு லாஸா? இல்லை. அவருக்கு உண்டான சம்பளமும் போய் சேர்ந்து விட்டது. தயாரிப்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நஷ்டமான்னா, இல்லை. அவர் எவ்வளோ பணம் செலவு பண்ணி இந்த படத்த எடுத்தாரோ, அத விட அதிகமான பணத்த விநியோகஸ்தர்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. அப்போ இதில யாருக்கு தான்டா நஷ்டம் கடைசில அப்படின்னாக்கா, அந்த திரைப்பட விநியோகஸ்தர்கள். அந்த அந்த கட்சியில எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டு, அ நெறைய பெரும் பணத்த செலவு பண்ணி, அது செலவு பண்ண எல்லாருக்குமே வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமான்னா, அதுவும் தெரியாது. நெறைய பேர் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு நெனச்சு, நெறைய அதான் வந்து தூத்துக்குடியில ஒரு பெண்மணி கூட சமீபத்தில செய்திலலாம் வந்தது. ஏகப்பட்ட பணத்த செலவு பண்ணாங்க. இதில வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் விவரமா பேசணும் அப்படின்னா, ஒரு திரைப்படம் நான் சொல்றது கொஞ்சம் ஒரு ஆக்வர்டா இருக்கலாம். ஆனா, நிதர்சனத்தில அதுதான் உண்மை. இவரு என்ன பண்ணுவாரு, ஒரு ஹீரோ, நீங்க பெரும்பாலும் ஒரு இளம் ஹீரோ வச்சு படம் எடுக்குறீங்கன்னா, ஒரு படம் ஒரு கால்வாசி போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து இல்லாத டிமாண்டெல்லாம் வைப்பாரு. அதில ஒரு டிமாண்ட் என்ன வைப்பாருன்னா, அ அந்த படத்தில நடிக்கிற நடிகை, ஆ நான் இன்னைக்கு இரவு உணவுக்கு, டின்னருக்கு போணும். அப்ப அவங்க வந்து எனக்கு கம்பெனி குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, அந்த கதாநாயகி அத மறுத்துருவாங்க. இல்ல நான் வந்து இரவு நேரங்கள்ல மற்றவங்க கூட உணவு அருந்துறதுக்கு நான் போறது கிடையாது. அது எங்க பழக்கம் கிடையாது அப்படின்னு மறுத்துருவாங்க. உடனே இவரு ஹீரோ என்ன பண்றாரு, நான் நடிக்க மாட்டேன்ருவாரு. உடனே டைரக்டரு, புரொடியூசரு எல்லாரும் அலறி அடிச்சுக்கின்னு, அந்த நடிகை கிட்ட போய், "அம்மா, தாயே, மகமாயி" இந்த மாரி அவரா கூட இரவு உணவுக்கு நீங்க போகலன்னு சொன்னா, படத்த நிறுத்திருவாரு. அவர நம்பி நாங்க புரொடியூசர் இருக்கிறோம். அவர நம்பி நாங்க டைரக்டர் இருக்கிறோம். அவர நம்பி மியூசிக் டைரக்டர். அவர நம்பி படத்தில இத்தனை டெக்னீஷியன்ஸ் லைட் பாய் முதற்கொண்டு இது ஒரு 100 பேரு, 200 பேரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். எப்படியாவது கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்கம்மா அப்படின்னா, அவங்க முடியாது அப்படின்னுவாங்க. அப்ப என்ன சொல்லாங்க, அப்ப இந்த புரொடியூசர் வந்து சாம, பேத, தான, தண்டம் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. அதாவது முதல்ல வந்து சமாதானமா பேசுவாங்க. அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வேணா சம்பளம் கொஞ்சம் கூட குடுக்குறேம்மா. ஏற்கனவே 10,00,000 பேசிக்கிறேன். இன்னும் ஒரு 10,00,000 கூட குடுக்குறோம் அப்படின்னுவாங்க. அதுவும் இல்லன்னாக்கா, "இது பாருங்க எங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குது. நாங்க மத்த புரொடியூசர்ஸ் கிட்டலாம் சொல்லி, உங்கள வந்து இதுக்கு மேல எந்த திரைப்படத்திலயும் உங்கள புக் பண்ணாத மாரி நாங்க பார்த்துப்போம்." அப்படின்னு மிரட்டுவாங்க. இதெல்லாம் பண்ணி, அ எப்படியாவது அந்த கதாநாயகிய அ அந்த கதாநாயகனோடு இரவு உணவுக்கு அவருக்கு கம்பெனி குடுக்குறதுக்கு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவா இது எல்லா ஹீரோக்களும் இந்த மாரி பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. பட் ஒரு சில ஹீரோக்கள் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ அதே போல தான் இப்போ விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு, ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கதாநாயகி தன் மடியில வந்து உட்காரணும். அல்லது நான் போய் அந்த கதாநாயகி மடியில உட்காரணும் அப்படின்னா, அவரு ஒண்ணுமே கிடையாது. டைரக்டர் கிட்ட சொல்லுவாரு, அவங்க சீன மாத்தி விட்டுருவாங்க. அவ்வளோதான். அதே போல தான் இப்ப என்ன நினைக்கிறாரு, நம்ம டைரக்டர் கிட்ட சொன்னோம்னா, அந்த முதலமைச்சர்ன்ற நாற்காலி நமக்கு வந்துரும். நம்ம அதில உட்காந்துக்கலாம். எப்படி வந்து ஒரு கதாநாயகி மடியில இவரு போய் உட்காந்துக்கலாமோ, அந்த மாரி முதலமைச்சர் கதையில உட்காரலாம். அப்படின்னு விஜய் நம்புறாரு. அது மட்டும் இல்லாம, பல கண்டிஷன்கள். நாங்க வந்து அதாவது வந்து ஒரு ஒரு பொது வெளியில ஆ இப்போ ஒரு சிலர் வந்து அவருடைய மனைவிக்கும், அவருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. அது அவருடைய பர்சனல் விஷயம். அத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இ சில விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு தான் பர்சனல் விஷயம். என்னுடைய பக்கத்து வீட்ல ஒருத்தர் அவருடைய மனைவிய கொடுமைப்படுத்துறாருன்னு சொன்னாக்கா, அத பார்த்துன்னு சும்மா இருக்கிறது வந்து அது அவங்க பர்சனல் விஷயம்னு சொல்ல முடியாது. அது அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு தெரிவிக்கிறதோ, அல்லது போலீஸுக்கு தெரிவிக்கிறதோ, அது வந்து ஒவ்வொருத்தருடைய கடமை.
ஒரு பெண்மணி என்னைக்கு வந்து என்னுடைய கணவர் என்னை கொடுமைப்படுத்துறாரு, அல்லது என்னுடைய கணவர் என்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அது வந்து பர்சனல் கிடையாது. உங்களுக்கு ஒரு உண்மையில நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம நாடே பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில வந்து எல்லாமே அரசருடைய ஆட்சியில தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் தான் வந்து நமக்கு இந்தியான்னு ஒரு நாட்டை உருவாக்கி நம்மகிட்ட குடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டெமோக்ரஸி ஆயிட்டோம். டெமோக்ரஸி ஆனாலுமே, அந்த ஏற்கனவே இருந்த பழங்கால ராஜாக்களுக்கெல்லாம் வந்து அந்த அரசாங்கமே கொஞ்சம் காசு குடுத்துட்டு இருந்தாங்க. அத இந்திரா காந்தி தான் ஏதோ ஒரு காலகட்டத்தில அந்த முறையெல்லாம் ஒழிச்சுட்டாங்க. ஆனா மலேசியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, மலேசியால வந்து ஒரு 7 மாநிலங்கள் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த 7 மாநிலங்கள் ஒண்ணா சேர்ந்து தான் அந்த மலேசியான்ற ஒரு நாடு இருக்கு. அந்த 7 மாநிலங்களுமே வந்து ஒரு 7 ராஜ்யமா இருந்து 7 அரசர்கள் கிட்ட இருந்திருக்குது. இன்னமும் அந்த அரசர்கள் அங்க இருக்கிறாங்க. அது முஸ்லிம்கள்ல வந்து சுல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அதில வந்து ஒரு மாநிலத்தில இருக்கிற ஒரு அரசர். அந்த அரசருடைய மகன் இளவரசன் வச்சுங்களேன். அவர் வந்து ஒரு ஒரு பாப் பாடகி. இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த ஒரு பாடகி. ஒரு சின்ன பொண்ணு தான். ஒரு 17, 18 வயசு தான் இருக்கும். அந்த பாப் பாடகி ரொம்ப ஃபேமஸான பாடகி. அந்த பாடகிய வந்து அவரு திருமணம் பண்ணிக்கினாரு. இவங்க அரச பரம்பரையை சேர்ந்தவங்க. மலேசிய நாட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு பின்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க போய் அந்த அரசர் மேலயோ, அந்த இளவரசர் மேலயோ, அந்த அரச குடும்பத்தவங்க மேலயோ நீங்க போலீஸ்ல கேஸ்லாம் குடுக்க முடியாது. கேஸ் குடுத்தீங்கன்னா, கேஸ் எடுக்க மாட்டாங்க. இப்ப எப்படி நீங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் மேல போய் நீங்க ஒரு கேஸ் குடுத்தீங்கன்னா, போலீஸ்ல எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. ஆனா, இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பிரைம் மினிஸ்டர் மேல கம்ப்ளைண்ட் குடுத்தாலே அத எடுக்கணும். அதுதான் சட்டம். இந்தியாவ பொறுத்தவரைக்கும், டெமோக்ரஸி பொறுத்தவரைக்கும், சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். ஆனா, அங்க அப்படி கிடையாது. அந்த அரச பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கு அந்த லீகல் இம்யூனிட்டி. அவங்க மேல யாரும் கேஸோ எதுவும் குடுக்க முடியாது. அந்த இளவரசர் அந்த பெண்ண திருமணம் பண்ணிக்கின்னு, அந்த பெண்ணை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார். அந்த பாடகி, அவங்களுடைய அம்மா வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு தடவ பப்ளிக்கா சில பேட்டிகள்லாம் குடுத்திருந்தாங்க சேனல்லலாம். என்னுடைய மகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருடைய கணவர் வந்து அவர மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு. கொடுமைப்படுத்துறாரு. இதுக்கு என்ன விடிவுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா, அவங்க அரச பரம்பரையை சேர்ந்தவங்க. அவங்க மேல நாங்க வந்து கேஸ்லாம் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு தடவ அந்த இளவரசர் வந்து அந்த பாடகியோடு மனைவியோடு சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறார். அப்ப சிங்கப்பூருக்கு வரும்போது நம்ம வந்து பாஸ்போர்ட்டு, இமிகிரேஷன்லாம் கிளியர் பண்ணி தானே வரணும். அதில சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு அவர் வர்றது தெரிஞ்சிருச்சு. உடனடியாக இராணுவ ஒற்றர்கள் அனுப்பி அந்த இளவரசரை கண்காணிச்சு, எப்போ ஒரு சில நிமிடங்கள் அவர் மனைவியை விட்டு அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்கிறார். மனைவியை வந்து ஓட்டல் அறையில விட்டுட்டு அவர் வெளியே போயிருக்கிறாரு. உடனடியா இராணுவ ஆட்கள அனுப்பி, அந்த பெண்ணை மீட்டு அந்த இந்தோனேஷியாவுக்கு அவங்க அம்மாகிட்ட அனுப்பி வச்சாங்க. இதனால 2 நாட்டு உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் யார் மேல கை வச்சுக்கிறாங்க? சாதாரண மனிதர் இல்ல. அவர் வந்து ஒரு அரசர். இது 2 நாடுகள். அதனால பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. அத்தனை பிரச்சனைகளும் அவங்க சமாளிச்சாங்க. ஆனா, இது இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க Googleல தட்டி பாருங்க வரும். இதெல்லாம் உண்மையிலே நடந்த விஷயம். நான் எந்த கதையும் சொல்லல. ஸோ, ஒரு ஒரு வெளிநாட்டு அரசாங்கம் இல்லைங்களா? அதாவது ஒரு அரசாங்கம் அவங்களுடைய பிரஜை கூட கிடையாது. ஏதோ ஒரு வெளிநாட்டு பிரஜை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு அப்படின்னும்போது, இராணுவத்த வச்சு இறங்கி அடிக்கிறாங்க. அதுதான் வந்து சிங்கப்பூர். இந்த விஷயத்தில வந்து நம்ம வந்து இப்ப நம்ம அரசாங்கத்த நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு விஜயோட மனைவி, அவங்க ஒரு தைரியமான பெண்மணி. அதனால அவங்க பிரச்சனைய அவங்களே எதிர்நோக்குறாங்க. அவங்களே கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க பொது வேலையில யார்கிட்டயும் எந்த உதவியும் அவங்க கேட்கல. கேட்டிருந்தால் ஒரு வேளை மாநில அரசாங்கம் செஞ்சிருக்குமா? மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்குமா? அப்படின்றது நமக்கு தெரியாது. நான் எதுக்காக இந்த கதைய சொல்றேன்னா, சில விஷயங்கள் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம், அது வந்து பர்சனல் கிடையாது. அத பத்தி 4 பேரு பேச தான் செய்வாங்க. இத வந்து இத தவிர்த்திருக்கலாம். அவருடைய ஸ்டேட்டஸுக்கு ஒரு அமிக்கபிளா செட்டில் பண்ணி, பிரச்சனை வெளிய வராம பார்த்துருக்கலாம்.
ஒவ்வொரு அரசியல்வாதியுமே நீங்கள் சினிமாவில் கூட பார்ப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒருத்தர் வந்து என்னங்க அவன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், அவனை உதைக்கணும் அப்படின்னா, டேய் எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவன் மேலே கை வைக்காத. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே பயந்து பயந்து சாவாங்க. இது இந்த 25 வருஷமா 50 வருஷமா 100 வருஷமா இருக்கிற கட்சிகளே, ஐயோ எலெக்ஷன் வருது இது பண்ணாதீங்க, எலெக்ஷன் வருது அதை பண்ணாதீங்க, ஏன்னா பொதுமக்களுக்கு மத்தியில் நம்முடைய பேர் கெட்டு போயிடும். ஆனால் இவர் பொதுமக்களுக்கு மத்தியில் எந்த பேர் கட்டுறதை பற்றியும் கவலைப்படல, அவர் விருப்பத்துக்கு இருக்கிறார். ஏன்னா அதுதான் ஒரு ஹீரோ மென்டாலிட்டி. நான் இப்படி தான் இருப்பேன், ஏன்னா நீங்கள் வந்து சம்பளம் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, படம் எடுத்தால் எடுங்க, எடுக்காட்டா போங்க, அந்த படம் ஓடினா எனக்கு என்ன, படம் ஓடலைன்னா எனக்கு என்ன, நஷ்டம் அங்கே வந்து விநியோகஸ்தர்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஏதாவது புதுசாக ஏதாவது பேசுகிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி பாருங்கள், அல்லது பாமக கூட பாருங்கள், ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவாங்க. இப்போ ஒரே குட்டையில் ஊறின மட்டை, ஒரு திமுக அரசாங்கம் சாராயம் ஓடுது. உடனே ஒரு சேனலில் கேட்குறாங்க இந்த தாவேக்காவோட பேச்சாளர்கிட்ட, ஏங்க நீங்கள் வந்தால் உங்களுடைய மதுபான கொள்கை என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில். நீங்கள் டாஸ்மாகை மூடுவீங்களா மூட மாட்டிங்களா? இல்லை போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். ஏங்க திரும்ப திரும்ப கேட்குறேங்க, மதுபான கொள்கை என்ன? சார் போதையில்லா தமிழகம் அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாமே தானே சேரும். சரி இல்லை, இப்போ பாயிண்ட் என்னென்னா, போதையில்லா தமிழகம் அதை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் உருவாக்கலை. அதை வந்து நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். ஆனால் சினிமா போதை இல்லாத ஒரு தமிழகத்தை ஸ்டாலின் உருவாக்கி இருந்தார்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்காது. அது போகட்டும். அதே போல் இந்த ஒரு கதை சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நடிகை வந்து இரவு உணவு என்ன கூட வந்து அருந்தணும் அப்படின்னு ஒரு ஹீரோ சொல்லுவாருன்னு. அது ஹீரோ மட்டும் இல்லை, சில நேரங்களில் சில பல தொல்லைகளை அந்த ப்ரொடியூசரே கொடுப்பாரு. ஆனால் இந்த ஹீரோவும் ப்ரொடியூசரும் தவிர வேறு யாரும் எந்த தப்பும் அங்கே பண்ண முடியாது. ஏன்னா யாராவது அந்த தப்பு பண்ணால் அந்த ஹீரோ தட்டி கேட்பார். ப்ரொடியூசர் பண்ணுற தட்டி கேட்டால் என்ன ஆகும், நாளைக்கு அவர் போன காசு பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த படத்தை நிறுத்திட்டு போயிடுவார். ஸோ அதனால தான் பாருங்கள், இந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா தான் ப்ரொடியூசர். அதனால தான் பாருங்கள், அவர் எத்தனை தப்பு வேணாலும் பண்ணட்டும், எந்த கேள்வியும் அவரை கேட்க மாட்டாங்க. ஒரு தடவை பேசுகிறாரு, 6 மாதம் போகட்டும் யார் ரவுடின்னு தெரியும் அப்படின்றாரு. அது ஒரு பொது மேடையில் நானும் ரவுடி தான், 6 மாதம் போட்டேன் நான் ரவுடி நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தருக்கு அழகா அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்தது இன்னொரு தடவை சொல்கிறாரு, ஏங்க நாங்கள் என்னங்க உங்களை லஞ்சம் ஊழல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னோம், மக்களை அடித்து ஊழல் பண்ணுங்கள், மக்களை உதச்சி ஊழல் பண்ணுங்கள், மக்களை அடித்து உதச்சி கொண்டு போய் ஐசியூவில் வச்சுட்டு கூட ஊழல் பண்ணுங்கள், மக்களை சாவடிச்சு தானேங்க நாங்கள் ஊழல் பண்ணாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எப்படி வந்து ஒரு நியாயமான ஒரு இதுவாக இருக்கும்? ஸோ அதே தான் அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறாங்க, மதுபான கொள்கை என்ன? அரசாங்கம் மது விற்காது. அப்போனா என்ன அர்த்தம்? அரசாங்கம் விற்காது, நான் விற்பேன். ஸோ ஒட்டுமொத்த சாராய கான்ட்ராக்டும் எங்கிட்ட வந்துடும். ஏன்னா ப்ரொடியூசர் போட்ட பணத்தை எடுக்கணும் இல்லையா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு கட்சி இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழகம் பிரம்மாண்டமான திரைப்படம், மே 4 ரிலீஸு. மே 4 தவேகாவுக்கு பாலா, இல்லை மே 4 அந்த ஹீரோவுக்கு புதிய உச்சம் கொடுத்து இதை விட ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் 2029 அவரை வச்சு மற்ற ப்ரொடியூசர்ஸ் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து மே 4 தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.